வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நிகழ்ச்சியில வாராகி அம்மன் பத்தி எங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அதற்கான விளக்கம் தான் உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். உங்களுடைய பரம்பரையில நிறைய பேர் வாராகி அம்மனை வழிபட்டிருக்காங்க அப்படின்றத பத்தி நீங்க சொன்னீங்க. முதல்ல அதை பத்தி எங்களுக்காக சொல்லுங்கம்மா. அனைத்து குருமார்களுக்கும் பெரிய நமஸ்காரம். அதாவது வாராகினா இப்போது ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அதாவது என்ன ஃபேஷன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஒரு சீலை வந்தா ஃபேஷனை எடுத்து கட்டுறாங்க, அந்த மாதிரி ஃபேஷன் ஆகிப்போச்சு. ஆனால் 1999லயே பழனியில ஒரு வாஸ்து ஆபீஸ் போட்டிருந்தேன் நாங்கள். அந்த ஆபீஸ்க்கு எங்க தாத்தா ஒரு வாராகி வாங்கிட்டு வந்தார். வாங்கிட்டு வந்து வாராகி தாத்தா கைப்பட அச்சரம் எழுதுவார். அந்த அச்சரம் தான் இது. கைப்பட எழுதுற அச்சரம் தான் இது. அவர் கைப்பட எழுதுனதா நின்று இருக்கிறார். 96 வயசு தாத்தா இருக்கிறாரு. 99ல ஒரு சிலை வாங்கிட்டு வந்து, இது அதுக்கு முன்னாடி இது எதற்கான அக்ஷரம் அப்படின்றதே சொல்லிடுங்க. ஜாதகம் பார்க்க வர கிளைண்ட்டுகளுக்கு நாங்க கொடுப்போம். ஏன்னா அவங்க ஜாதகத்துல 6, 8, 12 போய் திசை நடத்தினா அவங்களுக்கு ரொம்ப தீராத பிரச்சனை, உடல் நோய், 12னா ரொம்ப கஷ்டம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது இந்த அச்சரம் வாங்கி வச்சாங்க. வச்சு பூஜை பண்ணணும். இதுவும் பிரம்மமுகூர்த்த வேலையில தான் தீபம் போடணும். போட்டு பூஜை பண்ணிட்டே வந்தாங்கன்னா அவங்க பூஜை ரூம்ல ஏஸ் யூஸ்வல் எப்படி பண்றாங்களோ இதுக்குன்னு தனிப்பட்ட முறையில பூஜை கிடையாது. எங்க தாத்தா சொல்லுவாரு, நாங்களும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிற ஒரு 20 வருஷ காலமா. இதை கொண்டு வச்சு ஏஸ் யூஸ்வல் நீங்க என்ன பூஜை பண்றீங்களோ அதே பூஜையை தூப தீபத்துக்கு காட்டி நெய்வேத்தியம், அதுக்கு வைக்க நெய்வேத்தியம் இதுக்கும் வச்சு நீங்க பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். தொழில் தடையா இருக்கிறவங்களுக்கு தொழில் தடை இல்லாமல் நிவர்த்தியா போயிட்டு இருக்கும். அப்போ உடல் அதை கண்டுபிடிக்க முடியாத நோய், உடல் நீண்ட நாள் நோய், இப்படி நோய் இருக்கிறவங்களுக்கு இதை வச்சு பூஜை பண்ணும்போது நோய் தொல்லை அதிகப்படுத்தாது. புரியுதுங்களா? அதுக்காக இது வந்து நலனுக்காக, நல்லதுக்காக மட்டுமே இதை வச்சு பூஜை பண்றது. இந்த அச்சரம் தாத்தா கைப்பட எழுதுறது. இது இப்போ எழுத்தெல்லாமே அவர் எழுதுனது. எழுதி இது வந்து நாங்க வர்ற கிளைண்ட்டுகளுக்கு எல்லாம் கொடுப்போம். நாங்க இதுக்காக நாங்க காசு வாங்குறது இல்ல. அந்த ஜாதகம் பார்க்க வரவங்க நல்லா இருக்கட்டுங்கிற வழிகாட்டல் இதுல எங்க தாத்தா கொடுத்துட்டு இருந்தாரு. அதை நான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறேன். நான் என் கைக்கு வந்து ஒரு 15, 20 வருஷத்துக்கு பக்கம் நானும் கொடுத்துட்டே இருக்கேன். இப்போ வாராகி பத்தி நம்ம பேசும்போது நீங்க வந்து ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கு வந்து இந்த எந்திரம் கொடுப்பீங்க, அவங்களுடைய பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு வாராகி வழிபாடு அப்படிங்கறதே வந்து எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு விஷயமா பாக்குறாங்க. நிறைய பேர் வீட்டுல வச்சு வழிபடக்கூடாது, கோயில்ல தான் வச்சு வழிபடணும்னு சொல்லுவாங்க. சிலவங்க வீட்டுல வச்சு நீங்க சிலை வழிபாடு பண்ணீங்கன்னா அது சரியான முறையில பண்ணணும், இல்லாட்டி உங்களுக்கு வந்து வேறு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும், குடும்பத்துல பயங்கரமான தாக்கம் அதை பத்தி உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. வாராகிய வீட்டுல வச்சு வழிபடலாமா கூடாதா? தாராளமா வழிபடலாம். 5 இன்ச்சு வரைக்கும் தான் சிலை வாங்கணும். 5 இன்ச்சுக்கு மேல வாங்கினீங்கன்னா அதுக்கு டெய்லி நீங்க, அதாவது கோவில் எப்படி காலை மதியம் நைட்டு பூஜை பண்றாங்க, 3 வேளை பூஜை, அந்த மாதிரி டெய்லி 3 வேளை பூஜை பண்ணணும் நீங்க. அதனால 5 இன்ச்சுக்குள்ள நீங்க ஒரு சிலை வாங்கி தாராளமா வீட்டுல வச்சுக்கலாம். இப்போ எனக்கு நடந்த உண்மை சம்பவம் நான் சொல்றேன் கேளுங்களேன். 1999ல பழனியில ஒரு வாஸ்து ஆபீஸ் போட்டிருந்தோம் நாங்க. அந்த ஆபீஸ்க்கு எங்க தாத்தா ஒரு சிலை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் இருக்கு அந்த சிலை. வாராகி. ஆமா, வாராகி. அவர் தஞ்சாவூர் போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு சிலை வாங்கிட்டு வந்தாரு. தஞ்சாவூர் கோயிலுக்கு போயிட்டு வந்து அங்க ஒரு சிலை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொண்டு வந்து ஆபீஸ்ல வச்சாரு. இப்போ வரைக்கும் இருக்குது. நான் இப்போ வரைக்கும் நான் அது பஞ்சமி அன்னைக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். மாசத்துல ஒரு பஞ்சமிக்கு பண்ணுவேன் நான், வளர்பிற பஞ்சமிக்கு. அப்போ அந்த சிலையை வாங்கிட்டு வந்து வச்ச உடனே இந்த ஆபீஸ் கூட்டுறக்கு துடைக்கிறதுக்கெல்லாம் காலையில ஒருத்தவங்க வருவாங்க. திறந்து தொடச்சு எல்லாம் பண்ணும்போது குர்றன்னு சவுண்டு வருது அப்படின்னு பயந்துக்குச்சு அந்த அம்மா. அம்மா நீங்க கூட வந்து பாருங்க, ஒரு நாளைக்கு பக்கத்துல நின்று பாருங்க, சத்தம் வந்துட்டே இருக்கு. நான் காலையில வந்து கூட்டும் போது இந்த கொர்றன்னு அந்த என்ன பன்றி உருமுற மாதிரி ஒரு சவுண்ட் இருக்கு மல்லங்க, கொர்றன்னு அந்த மாதிரி சவுண்டு வரும். நானும் கேட்டாதைய கேட்டு அப்புறம் தாத்தாட்ட நாங்களும் எல்லாருமே பயந்துட்டு, அந்த என்னோட மெய்டும் நானும் எல்லாம் பயந்துட்டு, என்ன தாத்தா இப்படி சத்தம் கேட்குது அப்படின்னு நீ என்ன அப்பா கேட்கிறாரு அவரு. நான் வச்சுட்டு வந்து நீ என்ன பண்ண? ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு யதார்த்தமா ஒண்ணுமே பண்ணல. பாத்தியா சாமி நீ இப்படி பண்ணிட்ட, நீ திருமஞ்சன பொடி வாங்கி அபிஷேகம் பண்ணி பாலும் கொஞ்சம் பன்னீரும் கொஞ்சம் அபிஷேகம் 3 அபிஷேகமாவது பண்ணி அவளை குளிர வெயினியே இந்த சவுண்டு வராது அப்படின்னு. நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, நாங்க 3 தடவை அதை செஞ்சதுக்கு அப்புறம் சவுண்டே இல்லை. நாங்க அதை கேட்கறதுக்காகவே காலையில போவோம் ஒரு 5:30க்கு அந்த ஆபீஸ்க்கு போய் பார்த்தா சவுண்டே இல்லை. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு நார்மல் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் மாசம் நாங்க எப்பவுமே காலையில பூஜை பண்ணும்போது அதுக்கு ஒரு பூஜை போட்டுட்டு அப்புறம் காலையில பஞ்சமி அன்னைக்கு காலையில ஒரு அபிஷேகம், சாயங்காலம் ஒரு அபிஷேகம் பண்ணிடுவோம். இப்பவும் நடந்துட்டு இருக்குது. இந்த 20-25 வருஷமா ரொட்டீனா. அந்த பஞ்சமி வழிபாடு பத்தி எங்களுக்காக சொல்லுங்க மேம், எப்படி பண்றீங்க? பஞ்சமி அன்னைக்கு அதே மாதிரி அபிஷேகம் எங்க ஆபீஸ்ல இருக்கிற சிலைய எடுத்து இன்னொரு பித்தளை தட்டுல வச்சு அந்த சிலைக்கு பால் ஒருக்கா ஊத்துவோம், திருமஞ்சனம் ஒருக்கா ஊத்துவோம், பன்னீர் ஒருக்கா ஊத்துவோம். முடிஞ்சா 3 தான் பண்ணுவோம். முடிஞ்சா இன்னும் ஏதாவது கிடைச்சதுன்னா வாங்கிட்டு, மறக்காம இருந்தோம்னா வாங்கினோம்னா ஒரு 5, 7, 9 இப்படி எல்லா விதமான அபிஷேகம் பண்ணி ஜவ்வாதும் சந்தனமும் கலந்து ஒரு டிராப் மஞ்சளும் உள்ள போட்டு 3ஐயும் கலந்து பொட்டு வச்சு குங்குமம் வச்சு பூ போட்டு சாமி கும்பிடுவாங்க. அரளி போட்டு சாமி கும்பிட ரொம்ப நல்லது.
அவங்க யாரு தெரியுங்களா, நீங்க அவங்கள இன்னொரு பாணியில நீங்க அவங்களை பார்க்க போனீங்கன்னா எங்க தாத்தா சொல்லுவாரு, பூமிக்காரகர் அவரு. எப்படின்னா பூமியை உருண்டை வடிவில மூக்குல மேல பூவராக பெருமாள் என்ன பண்ணாருன்னா தன்னுடைய மூக்குல உருண்டையா கொண்டு வந்து வச்சு பூமியவே கொண்டு வந்து வச்சார். அதனால பூமி அமையாதவங்களும் வீடு அமையாதவங்களும் அந்த வாராகி கும்பிட்டாங்கன்னா கண்டிப்பா அமையும். நீங்க நாங்க இந்த அச்சரம் கொடுத்து அவங்களே சொல்லுவாங்க எங்களுக்கு பூமி பிரச்சனை தீர்ந்தது. இப்போ பரம்பரை சொத்தெல்லாம் பாருங்களேன், நிறைய பேர் வந்து வாக்குவாதம் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த வாக்குவாதம் பண்றவங்களுக்கெல்லாம் இந்த அச்சரம் கொண்டு வீட்டுல வச்சு பரம்பரை சொத்தெல்லாம் எங்களுக்கு வாக்குவாதம் இல்லாம பிரச்சனை இல்லாம காம்ப்ரமைஸ்ல போய் எங்களுக்கு பங்கு வந்துருச்சு அப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்க. பூமி பிரச்சனையும் தீரு, நமக்கு வீடு வேணும்னாலும் கோரிக்கை வச்சு சாமிகிட்ட வழிபட்டு வந்தோம்னா வீடும் கிடைக்கும். ஓகே. வாராகி அம்மனை பொறுத்த வரைக்கும் வாராகி உக்ர தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க, அது உண்மைதானா மேம்? உக்ர தெய்வம் எல்லாம் இல்ல. நம்ம வந்து இப்போ ஒண்ணு இல்ல, ஒரு 4 ரவுடி பாக்குற நம்மளும் ரவுடித்தனம் பண்ணோம்னா அது ரவுடி தான். புரியுதுங்களா? நம்ம சாந்தமா அந்த ரவுடி கிட்ட பேசணும்னா அது சாந்தமா அந்த ரவுடியும் பேசுவான். சாமியினுடைய குணம் அதுவா இருந்தாலும் நம்ம சாமி மேல வைக்கிற அன்பு தான் முக்கியம். நம்ம வந்து எவ்வளவு அன்பு வச்சு சாமி கும்பிடுறோமோ அந்த அளவுக்கு அந்த சாமி வந்து நம்மளுக்கு வரம் தருவா. என்னுடைய அனுபவத்துல நான் எப்பவுமே அவங்க கிட்ட வந்து ரொம்ப அன்பா, அம்மா நீதான், அப்பா நீதான், என் துணையும் நீதான், இப்படிதான் நான் சாமி கும்பிடுவேன். இந்த ஆபீஸ்ல உள்ளதை நீயே பாத்துக்க, எனக்கு யாராரு என்னது செய்யறாங்களோ அதை எல்லாம் நீயே பாத்துக்கோ, இப்படிதான் நான் சாமி கும்பிடுவேன். இது மாதிரிதான் எல்லாருக்கும் சொல்லியும் தருவேன் நானு. ஏன்னா நம்ம வைக்கிற அன்பு தான் நமக்கு திரும்ப கிடைக்கும். இப்ப நான் உங்க மேல ஒரு அன்பு வச்சேன்னா நீங்க வந்து திரும்ப எனக்கு அந்த அன்பை கொடுப்பீங்க. அந்த அவங்க வந்து இப்படி கராரா பேசுறாங்க, நானும் கராரா பேசுறேன், அப்படித்தானே வருவோம். அதனாலதான் என்னுடைய ஸ்டூடெண்டே சொல்லுவாங்க, அம்மா குருஜி மாதிரி இல்ல அம்மா மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்னோட ஸ்டூடெண்டே. இப்ப வாராகிய வழிபடுறதுக்கு உகந்த நாள் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி பஞ்சமில வழிபாடு பண்ணுவாங்க. வேற என்ன மாதிரி நாட்கள்ல வாராகி செவ்வாய்க்கிழமை வழிபாடலாம்? ஏன்னா ஒரு காலகட்டத்துல பூமியை உருண்டையா தன்னோட கொம்புக்குள்ள வச்சதுனால செவ்வாய் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இந்த வாராகி அம்மனுக்கு. செவ்வாய்க்கிழமை தீபம் போட்டு பாருங்க, போய் கோவில்ல போய் தீபம் போடுங்க, சூப்பரா இருக்கும். உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும். ஒண்ணு இல்ல, ஒரு கிளைண்ட் வந்தாங்க, பக்கத்து வீட்டுல சண்டை போட்டே இருக்காங்க, பக்கத்து இடத்துக்காரங்க. என்னதான் பண்றது, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னா நான் சொன்னேன், நீங்க செவ்வாய்க்கிழமை சாயங்கால வேலை, அவளுக்கு சாயங்கால வேலை ரொம்ப பிடிக்கும். சாயங்கால வேலை பொழுது வேலையில நீங்க போய் அந்தி பொழுதுல போய் தீபம் போட்டு சாமி கும்பிட்டுவாங்க. 3 தடவை போயிட்டு வந்தாங்க. இப்ப சமாதானமாயி அப்ப 2 பேரும் அவ்வளவு சண்டை கட்டினவங்க அவ்வளவு சமாதானமா இருக்காங்க அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க. அது மாதிரி நம்மளுடைய நமக்கு உண்டான கஷ்டங்களை எல்லாம் அவதான் தீர்த்து வைப்பா. புரியுதுங்களா? ஓகே. இப்போ ஒவ்வொரு தெய்வம் ஒவ்வொரு விஷயத்துக்காக சொல்லுவாங்க இல்லையா மேம்? இப்போ முருகர் வந்து உங்களுக்கு கஷ்டம் இருந்தா நீங்க முருகரை வழிபடுங்க, இந்த மாதிரி ஒரு தெய்வம் ஒவ்வொரு பிரச்சனைக்காக சொல்லுவாங்க. இப்ப என்ன மாதிரி பிரச்சனை இருந்தா வாராகி அம்மன் காலை பிடிச்சுக்கலாம் நமக்கு அந்த பிரச்சனை தீரும்? தீரா பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்கு யாராவது ஒரு வீட்டுல. இப்ப நான் சொன்னேங்க, உங்களுக்கு ஒரு சண்டை நடந்துச்சு பக்கத்து வீட்டுல, தீராத பிரச்சனையாகுது, போய் பிடிச்சாங்க, அவங்களுக்கு 3 வாரம் தான் தீபம் போட்டாங்க, 4வது வாரம் சமாதானம் ஆயிட்டாங்க. அது மாதிரி அவங்களுக்கு ஒரு தீரா பிரச்சனை இருக்கு, ஏதாவது ஒரு விஷயத்துல தீராத பிரச்சனையா இருக்கு. ஒண்ணுல ஒரு இடம் வாங்கியிருப்பாங்க, அந்த இடத்து மூலம் சங்கடங்கள் வந்துட்டே இருக்கும். ஒண்ணு கரையம் பண்ணி தர மாட்டான், கொடுத்தவன் வாங்கணும் கரையம் பண்ணணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் அதாவது தீரா பிரச்சனைகள் வெகு விரைவில் தீர்க்கக்கூடியவள் வாராகி அம்மன். ஓகே. ரொம்ப நாளா இழுத்துட்டு இருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா வாராகி கும்பிட்டு அதற்கான தீர்வு வந்து நிச்சயமா கிடைக்கும் இல்லையா? கண்டிப்பாக. இப்ப சமீப காலமா வாராகி அம்மனுடைய வழிபாடு ரொம்ப அதிகமா இருக்கு, ரொம்ப ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். முருகனும் வாராகியும் கலியுக தெய்வங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப திடீர்னு வாராகி அம்மன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான காரணம் என்னமா? ஆனா இது ரொம்ப நாளா இருக்குது, மறைமுகமா கும்பிட்டு இருந்தாங்க, இப்ப வெளிப்படையா கும்பிடுறாங்க. உண்மையும் அதுதான். மறைமுகமா இப்ப கௌளவ கர்ணம், கர்ண பகவான் ஒருத்தர் இருக்கிறாரு, காரிய சித்தியை தருவார். அதுல கௌளவ கர்ணன் ஒண்ணு இருக்குது, அவங்களுக்கு நாங்க வாராகி எழுதி கொடுத்துருவோம். ஜாதகம் பார்க்க வராங்கன்னு வைங்களேன், நீங்க காரிய சித்தி ஆகணும்னா நீங்க வாராகி எப்படிங்க, ஏன்னா அவங்களுக்கு அந்த காரிய சித்தி தரும் பகவான் யாருன்னு கேட்டீங்கன்னா கௌளவ கர்ணத்துல வந்திருந்தாலும் வாராகி அம்மன் அப்படி எழுதி கொடுத்துருவாங்க. இது வந்து நிறைய காலம் ரொம்ப ஜாதகம் யாரெல்லாம் ஜாதகம் பாக்குறாங்களோ, யாரெல்லாம் ஜோசியர் கண்டிப்பா இந்த வாராகியை ரெஃபர் பண்ணியே தீருவாங்க. ஏன்னா கௌளவ கர்ணத்துக்கு வாராகி தான் வர்றாங்க, அவங்கள ரெஃபர் பண்ணியே தீருவாங்க. ஆதி காலத்துல இது யாரு கொண்டு வந்தாங்கன்னா தஞ்சாவூர் கோவிலை கட்டின ராஜராஜ சோழன் தான் இது கொண்டு வந்தாரு. அவர் என்ன பண்ணாருன்னு, அவர் கௌளவ கர்ணா, அவர் என்ன பண்ணார், வாராகி தான் முதல்ல வச்சாரு, அப்புறம் தான் சிவனை கொண்டு வந்து வச்சாரு. தெரியுங்களா? உங்களுக்கு தெரியுமோ தெரியாத தெரியல. எங்க தாத்தா எங்க கிட்ட கதை சொல்லியிருக்கிறாரு. அங்க போயிட்டு வரல எனக்கு ஒரு சிலை வாங்கிட்டு வந்தாரு, தஞ்சாவூர் கோயிலுக்கு போயிட்டு வந்தா எனக்கு ஒரு சிலையும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அப்போ ராஜராஜ சோழன் தான் முதலா இந்த வாராகிய வெளியே கொண்டாராரு. ஏன் கொண்டாருன்னா அவருடைய கர்ணத்துக்கு உண்டான பகவான் அவரு, அதை கட்டி அங்க வச்சு சாமி கும்பிட்டு, அவளை சாமி கும்பிட்டு தான் சிவனையே கட்டினாரு. அவங்கள வந்து காரிய சித்தி தரும் பகவான் அப்படிங்கிற காரணத்தினால அந்த வாராகி அங்க வச்சு அவருக்கு எல்லாத்துக்கும் அல்ல, அவருக்கு மட்டும் கௌளவ கர்ணக்காரங்களுக்கு மட்டும் வச்சு கும்பிடும் போது அவர் வேண்டுறாரு, நான் இப்படி ஒரு சிவன் கோயில் கட்டணும், இப்படி ஒரு பேரும் புகழும் வாங்கணும் அப்படின்னு வேண்டி அந்த வாராகி கிட்ட. அப்ப காரியம் எல்லாம் ஜெயமாயிருச்சு அவருக்கு. புரியுதுங்களா? அப்ப அந்த சிவனை கட்டி அவர் நல்லபடியா
சிவனை கட்டி நல்ல கும்பாபிஷேகம் பண்ணி நல்லபடியா ஆயிட்டாரு. இந்த வாராகி தான் அதுக்கு முக்கிய காரணம். ஓகே, அப்ப அப்பல இருந்தே வாராகி வழிபாடு ஆமா. ஆனா ஜோசியர் எல்லாருக்கும் தெரியும், கௌளவ கரணத்துல பிறந்தவங்களுக்கு வாராகி வழிபாடு தான் பெஸ்ட், காரியத்தை ஜெயம் பண்ணி தரும். அதனாலதான் ஜோசியர்கிட்ட எந்த சாமி நாங்க கும்பிடலாம் அப்படின்னு கேக்குறாங்க, தெரியுங்களா? அதுக்குதான் கேக்குறாங்க. ஓகே, வேற எந்த கர்ணத்துல இருக்கிறவங்க வாராகிய வழிபட? ஒரே கர்ணம் தான், கௌளவ கர்ணம். ஒரே கர்ணம் மட்டும். பஞ்சமி திதியில பிறந்தவங்க, திதி அது அடுத்து பஞ்சமி திதியில பிறந்தவங்க வாராகி கும்பிடலாம். ஓகே, இவங்களுக்கு எல்லாம் உகந்த தெய்வமா இருக்கும். உகந்த தெய்வமா இருக்கு, சக்சஸ் ஆகும், காரிய சித்தி. காரிய சித்தி தரும் கடவுள் யாருன்னா பஞ்சமி திதிகாரங்களுக்கு, கௌளவ கரணக்காரங்களுக்கும் வாராகி அம்மன் தான். அதே மாதிரி அவங்க ஜாதகத்துல, இப்ப என்னோட ஜாதகத்திலேயாட்டும் உங்க ஜாதகத்திலேயாட்டும் யோகாதிபதினு ஒருத்தர் இருப்பாரு. அந்த யோகாதிபதி தெய்வத்தை பிடிச்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய யோகம் தக்க தருணத்துல கிடைக்கும். அது அவங்கவுங்க ஜாதக பக்கத்துல உள்ள ஜோசியரை போய் கேட்டு அவங்கவுங்க எந்த தெய்வத்தை வழிபடணும்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஜெயிப்பீங்க. நீங்க வாஸ்து கிளாஸ் எடுக்கிறதாவும் சொல்லியிருந்தீங்க, அதை பத்தி விவரங்கள் சொல்லுங்க மேம். அதாவது நாங்க 25 வருஷம் அனுபவம் எங்களுக்கு வாஸ்து ஃபீல்டு ஒர்க்கு. ஒரு 7 இயர்ஸா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். கொரோனாக்கு முன்னாடி நேரடி கிளாஸ் எடுத்தோம், கொரோனாக்கு முன்னாடி ஜூம் மீட்டிங் தான், ஜூம்லயே தான். இப்ப எங்ககிட்ட வெளிநாட்டுல இருந்து படிக்கிற ஸ்டூடெண்ட் நிறைய இருக்காங்க. மலேசியா, சிங்கப்பூர், அயர்லாந்து, அமெரிக்கா, துபாய், கத்தார், இதெல்லாம் நிறைய ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட் மூலமாவும் எங்களுக்கு விசிட் வரும், அதாவது டைரக்ட் விசிட் போய் பார்ப்போம். எப்பவுமே நாங்க டைரக்ட் விசிட் தான். அந்த வீடியோ பார்த்து வாங்குறது, பிளானை வாங்கி வாஸ்து சொல்றது இதெல்லாம் இல்ல. நாங்க ஒரு டீமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம், மாணவர்களோட சேர்ந்து டீமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம், டைரக்ட் விசிட் பார்த்துட்டு இருக்கிறோம். யாருக்காவது வேணும்னா அணுகலாம். ஓகே, எந்த ஊர்ல இருந்தாலும் நேரடியா விசிட் பண்ணி அவங்களுக்கான குறைகளை நீக்கி கொடுப்பீங்க. இதுவரைக்கும் 27 முறை வெளிநாடு போயிட்டு வந்திருக்கேன். சந்தோஷம். பாக்குற மக்களுக்கும் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா நிச்சயமா உங்களை தொடர்பு கொள்வாங்க, அதற்கான தீர்வும் உங்ககிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். ரொம்ப நன்றி. நன்றி.